ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டியலா க்ரூஸில் ஒரு ஸ்ரீலங்கா ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அதை ஒரு விளாக் மாதிரி பண்ணலாம். ஃபியூச்சரில் நீங்கள் யாராவது கார்டியலா க்ரூஸில் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஹெல்ப்ஃபுல்லாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். எப்படி க்ரூஸ் புக் பண்ண போகிறோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, சீ சிக்னஸ் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் போய் வாங்க வேண்டிய ஜாமான்லாம் என்ன, ஸ்ரீலங்காவில் சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் என்ன, என்னென்ன இடம்லாம் இருக்குது, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாங்கள் என்னென்ன ஊருக்குலாம் போனோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக இது ஒரு கார்டியலா க்ரூஸ் கைட் மாதிரியும் ஸ்ரீலங்காவை போய் சுற்றி பார்க்குறதுக்கு தேவையான கைட் மாதிரியும் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த கார்டியலா க்ரூஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஷிப் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸப்ட் ஃபார் சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ், ஓட்டைகள் இருந்தாலும் நான் சொல்கிறது ஷிப்பில் ஓட்டை இல்லை, அவங்க ஆர்கனைசேஷனில். பட் இந்த மாதிரி ஒரு க்ரூஸை ரன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிளானிங், எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் தேவை அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. பட் அங்கங்கே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸை நாம அதை எப்படி பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற டிஃபிகல்ட்டியை பற்றி சொன்னாலும் அது வந்து நீங்கள் ஃபியூச்சரில் போகையில் உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தானே ஒழிய இந்த ஓவரால் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டே நான் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் நிறைய சொல்ல போகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீல நமக்கு ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸை பற்றி தான் நான் சொல்லுவேன். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, இந்த க்ரூஸ் மூலியமா ஸ்ரீலங்கா போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட், இடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து போர்டிங் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்களாம் ஒரு குரூப்பாக போனோம். அந்த குரூப் மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்ச நேரத்தில் நானே சொல்கிறேன். பட் இதில் நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் போகணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் எல்லாரோட பாஸ்போர்ட்டையும் நாங்கள் எடுத்தோம். ஸோ பாஸ்போர்ட் இருக்கிறவங்க அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட கார்டியலா க்ரூஸில் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் அஃபிஷியல் கவர்மெண்ட் சைட்டுக்கு போயிட்டு இந்த இடிஏன்னு சொல்லுவாங்க, இது வந்து கிட்டத்தட்ட விசாக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் மாதிரி. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் ஆத்தரைசேஷன். இங்க ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஸோ கரண்ட்லி இந்தியன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இது ஆகஸ்ட் 25 இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் போயிட்டு வந்தப்ப ஜஸ்ட் நம்ம போய் கவர்மெண்ட் சைட்ல நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், பாஸ்போர்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வித்தின் 15 மினிட்ஸ், அவங்க சொல்றது ஒரு 1 வீக்னு சொல்லுவாங்க, பட் வித்தின் 15 மினிட்ஸ் இந்த இடிஏ அப்படிங்கிறது நம்மளோட மெயிலுக்கு வந்துடும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கணும். இதுதான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நீங்க வரலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு விசா மாதிரியான ஒரு விஷயம். உங்களோட பாஸ்போர்ட் அதுக்கு அத்தியாவசியமா தேவை. அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர்டிங் பாஸ் அப்படிங்கிறது எடுக்கணும். போர்டிங் பாஸ் அப்படிங்கிறது எடுக்கிறது நம்மளோட டேட் ஆஃப் டிராவல்ல இருந்து 1 வீக்கு முன்னாடி தான் கார்டியலா க்ரூஸோட அந்த வெப்சைட்ல தான் ஓப்பன் ஆகும். இந்த கார்டியலா க்ரூஸ் சைட்ல தான் போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ணிருப்போம். இது புக்கிங் ப்ராசஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஃபைன் க்ரூஸ் கொடுத்து இதுல எக்ஸாக்ட் அமௌண்ட் பார்க்க போகலையே நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அது மூலியமா ஓடிபி மூலியமா நம்ம அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆக்சுவல் பிரைஸே ரிவீல் பண்ணுவாங்க. நீங்க ஒன்ஸ் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே கார்டியலா க்ரூஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்குரிய ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்கெயின் பண்ணுவாங்க. இப்படிதான் நானும் பண்ணேன். பட் என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களே அதை வார்ன் பண்றாங்க. அவங்களோட சைட்லயும் சரி, போன்லயும் சரி, வேற யாருக்கிட்டையும் நீங்க வந்து ஆத்தரைஸ்டு சைட் இல்லாம போகாதீங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புக்கிங் கன்ஃபர்மேஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க ஒரு பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. அந்த பேமெண்ட் லிங்க்ல 25% எங்கள்கிட்ட கேட்டாங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டேட் ஆஃப் டிராவலுக்கு ஒரு 2 months முன்னாடிக்குள்ள என்டையர் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிருக்கணும். மிச்சம் இருக்கிற 75% பே பண்ணிட்டோம்னா நம்மளோட புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிரும். புக்கிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கார்டியலா க்ரூஸ்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ல தான் நம்ம எல்லாமே டீல் பண்ணணும். அந்த ஆப்ல வந்து நம்ம யாரெல்லாம் டிராவல் பண்ண போறோமோ அவங்களோட நேம் எல்லாரையும் என்டர் பண்ணணும். முக்கியமா நான் சொல்ல போற விஷயம் இந்த நேம், டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பர் இது எல்லாத்தையும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கணும். இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்ஷனுக்கு 1500 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ இதுல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மேபி அது ஏன் நம்ம அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்றாங்களா இல்ல என்ன அவங்களோட இன்டென்ஷன்ங்கிறது புரியல. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நாம ரொம்பவே கரெக்டா இருக்கணும். பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ல என்ன டேட் ஆஃப் பர்த், நேம் இருக்கோ அதை கரெக்டா என்டர் பண்ணிருக்கணும். அதை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி 1 வீக்குக்கு முன்னாடி கார்டியலா ஆப்ல இருந்து போர்டிங் பாஸ் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவையான பாஸ்போர்ட், இடிஏ, போர்டிங் பாஸ் 3 இருந்துச்சு அப்படின்னா
we are ready to travel. இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். பாஸ்போர்ட் நமக்கு தேவை, ரெண்டாவது ETA அப்படிங்கிற ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் நமக்கு தேவை, அதுக்கப்புறம் வந்து போர்டிங் பாஸ், இது கார்டியலா க்ரூஸ்லேருந்து நமக்கு கொடுக்குறது. வெப் செக்கின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும், அது மூலியமா பண்ணி கிடைக்கிறது தான் இந்த போர்டிங் பாஸ். இது 3 இருந்தால் தான் நமக்கு டிராவல் பண்ண முடியும். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளார நுழையில இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, ATM கார்டு மாதிரி இருக்கும். நம்ம எப்போ வெளியில போகணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா மீல் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா நமக்கு இது தேவைப்படும். வேற எந்த டாக்குமெண்ட்டுமே நம்ம வந்து ஷிப்புலேருந்து நம்ம எக்ஸ்கர்ஷன் போகலே நமக்கு யூஸ் ஆகாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேகை கையில் கட்டிடுவாங்க. ஸோ எப்போ நம்மள்ட்ட மிஸ் ஆனாலும் திரும்ப நம்மள்ட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்காக இந்த டேக்ல வந்து அவங்க வந்து ரூம் நம்பரையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு அங்கே யூஸ் பண்ணப்படுற ஐடென்டிட்டி மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம போகிற இடம் என்னன்னு பார்த்தோம்னா, முன்னாடி வந்து அதாவது ஐலாண்ட் கிரவுண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிளாக்ல எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் கிரவுண்ட், அதாவது தமிழில் தீவு திடல்னு சொல்லுவாங்க, தீவு திடலை கோட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வருஷத்துலேருந்து அவங்க பாயிண்ட்டை மாற்றிருக்காங்க. இந்த சீஃபேரர்ஸ் கிளப் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் நீங்கள் போனீங்கன்னா எக்ஸாக்ட்லி போர்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கும். அங்கேருந்து தான் உங்களை ஷட்டில் பஸ் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் போயிடணும். இதை கரெக்டாக லொக்கேஷன்லேயே அவங்க அனுப்புவாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி போனாலே போதும். அதுக்கப்புறம் ரூம் ஃபெசிலிட்டி, க்ரூஸ்குள்ளே இருக்கிற ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காரிடோர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரூம்குள்ளே போனோடனே ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம்ல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பங்கர் பெட்ஸ் எங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. பட் ரூமோட எசென்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவி இருக்கும். டிவி அப்படிங்கிறது வந்து நல்ல சேனல்ஸ்லாம் நல்ல ஹைலி பெய்டு ஆக்சஸ். நம்ம இப்போ காமனாக ரொட்டீனாக பார்க்காத எல்லா கிரிக்கெட் சேனல்ஸ் இருந்து எல்லா இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குது. ரீஜனல் லாங்குவேஜஸோட சேனல் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து முன்னாடி வீடியோஸில் வந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து இல்லைங்க கம்ப்ளைண்டாக சொல்லுவாங்க. அந்த இன்டர்நேஷனல் இந்தியன் சார்ஜர் அடாப்டிங் பாயிண்ட் வந்து ஒரே ஒரு போர்ட்டலில் இருக்கும். அதுவே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டாய்லெட், ரூமை பொறுத்த வரைக்கும் டாய்லெட் அப்படிங்கிறது நாங்கள் போயிருந்தது வந்து அப்ஸ்ட்ரக்டட் ஓஷன் வியூன்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா போத் டாய்லெட்டும் சரி குளிக்கிற இடமும் சரி ரொம்பவே கன்ஜஸ்டடாகவே இருந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் வந்து வர்ற வாட்டர் வந்து எப்போதுமே ஹாட் வாட்டராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களே ஒரு ஹேர் ட்ரையர் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்து நம்ம ரூமை க்ளீன் பண்ணி கொஞ்சம் டவல் இதெல்லாம் கொஞ்சம் இது இருந்தால் கூட உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்மள்ட்ட சொல்ல கூட மாட்டாங்க. ரூமுக்குள்ள ஒரு லாக்கர் சர்வீஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது நம்பர் பேஸ்டாக நம்ம நம்பரை செட் பண்ணி நம்மளோட எசென்ஷியல் திங்ஸ் எல்லாத்தையுமே லாக்கருக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரூம் ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவே நல்ல ஒர்த்தி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வீடியோவில் வந்து 6 பாட்டில் தான் கொடுப்பாங்க, 8 பாட்டில் தான் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 3 பாட்டில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போயிருந்தப்போ நாங்கள் 2 பேரும் இந்த ரூமில் தங்கியிருந்தோம். நாங்கள் 4 பேருக்கு அந்த ரூமை புக் பண்ணியிருந்தோம். ஒரு 16 பாட்டில் இருந்துச்சு. நீங்கள் ஒரு 3 பாட்டில் குடிச்சிட்டு எம்டி பண்ணியிருந்தீங்கனாலும் உடனே வந்து அந்த 16 ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வர அன்னைக்கு கூட அந்த 16 பாட்டில் அப்படியே அங்கே இருந்தது. ஸோ அவங்க வந்து ஃபுல் எப்போதுமே வாட்டர் பாட்டிலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து எந்த இதுவும் இருக்காது. நமக்கு மற்றபடி ரெஸ்டாரண்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வாட்டர் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிக்னஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் கொஞ்சம் லிமிட்டடாக தான் குடிக்கணும். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாகவே பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம க்ரூஸில் நம்ம ரூம்குள்ளே இருக்கையில் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க டெய்லி இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் போட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பிளான் என்ன, ஃபர்ஸ்ட் டே போனதுலேருந்தே நமக்கு இன்னைக்கு நம்ம டெக்குக்கு தேவையான பிளான் என்ன, நம்ம என்னென்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது, நம்மளை எப்படி என்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து நம்ம டயர்டாக தான் பார்ப்பாங்க. அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட சர்வீஸ் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன இதில் என்னென்ன டைமிங்கில் ஷோஸ்லாம் நடக்குது எல்லாமே கொடுப்பாங்க. ப்ளஸ் அந்த அந்த டே அன்னைக்கு எக்ஸ்கர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்கர்ஷன் அன்னைக்கு நம்ம எத்தனை மணிக்கு நமக்கு வந்து வெளியில் ஷட்டில் இதெல்லாம் ரெடி ஆகும், எத்தனை மணிக்கு நம்மளை உள்ளார விடுவாங்க, அந்த விண்டோ பீரியட் எப்படி, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணும், அங்கே இருக்கிற போர்ட்டில் இருக்கிற ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக இன்டிமேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் டெய்லி இந்த கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எல்லா ரூம்லேயும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் நமக்கு வந்து கேப்டனோட, நாங்கள் போயிருக்கையில் நிறைய ஒரு கேப்டன் இருந்தார், அந்த அவரோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரி 1 hour or 2 hour ஷோ ஆரம்பிக்க போகலையும் சரி, நம்ம மார்க் ட்ரில் இருந்தாலும் சரி, வேற முக்கியமான அந்த டீபோர்ட்டிங் இன்ஃபர்மேஷன், நம்ம எத்தனை மணிக்கு எங்கே வந்திருக்கோம்னு, எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டிலே, எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து கேட்டு கரெக்டான பிளானிங் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் போகிறதுக்கும் நம்ம இங்கே உள்ளார ஷிப்லேயே க்ரூஸ்லேயே நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் எல்லாமே நம்ம பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீலங்கா போகையில் முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச். கரன்சியை நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறது ரூபி தான். பட் ஸ்ரீலங்கன் ரூபி இந்தியன் மணிக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 3.4 rupees. ₹1 இந்தியன் மணி கொடுத்தோம்னா ₹3.4 இலங்கை மணி வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ₹100 ₹200 வாங்குற பொருள் எல்லாமே பார்த்தோம்னா அங்கே வந்து ₹400 ₹500 இருக்கும். போண்டா வந்து ₹100 நான் வாங்கினது கொஞ்சம் பெரிய போண்டாவாக தான் இருந்துச்சு. பட் ₹100 சொல்கிறாங்க. வடை வந்து ₹150 ₹160. போலி வந்து ₹200 ₹250 இந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே
விலை எல்லாமே இருக்கும். 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் எந்த ஐட்டமும் இருக்காது. பட் அவங்க ஊர்லேயும் அந்த சில்லற காசு 5 ரூபா 10 ரூபாங்கிறது இருக்க தான் செய்யும். பட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி எப்படி காசை மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இங்கே லோக்கல் மணி எக்ஸ்சேஞ்சஸில் போனோம்னா ஸ்ரீலங்கன் மணி வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்காது. அதனால கிட்டத்தட்ட மினிமம் 10% சார்ஜஸ் வந்து கமிஷனாக வைப்பாங்க. ஸோ அதனால வந்து லோக்கல் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அங்கே உள்ள க்ரூஸ்குள்ளே என்ட்ராகையிலே இங்கே சென்னை போர்ட்லேயே வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வச்சிருக்காங்க. அதே ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ரிட்டர்ன் வரையிலே இருக்கும். நம்ம எக்ஸ்சேஞ்சும் கொடுத்துக்கலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த இடத்துல போனோம் அப்படின்னா 3% தான் வந்து கமிஷன் எடுப்பாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பேர் மினிமம். அந்த மினிமம் இது கூட இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ 3% எடுப்பாங்க. அது இல்லாமல் நம்ம கரன்சியை வந்து நம்ம ஷிப்பில் போயிட்டோம்னா ஒரு ஊரில் அம்பன்டோட்டாவாக இருக்கட்டும், ட்ரிங்கோமாலியாக இருக்கட்டும், அல்லது ஜாஃப்னாவாக இருக்கட்டும், அங்கே நம்ம இறங்கையில் நமக்கு ஒரு போர்ட்டுக்கு வெளியிலே ஒரு எக்ஸ்சேஞ்ச் மிஷின் வச்சிருப்பாங்க. அங்கே வந்து 5 to 6% சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வெளியில் போய் ஒரு ஏடிஎம்ல எடுத்தாலும், ஒரு இன்டர்நேஷனல் கார்டு மூலியமாக எடுத்தாலும் அந்த 5 to 6% தான் வரும். ஒரு சில பேர் இந்த ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் இல்லாத கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் போய் அப்போ எடுக்கையில் உங்களுக்கு லெஸ் தென் 3% ஆகும். ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணல கூட. பட் நீங்கள் டைரக்ட் பர்ச்சேசஸ்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம ஊர் அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கார்டு, இந்த யூபிஐ கோடெல்லாம் இருக்காது. பட் ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த கார்டு பர்ச்சேஸ் சூப்பர் மார்க்கெட் மாதிரியான இடங்கள்ல வந்து நீங்கள் கார்டு பர்ச்சேஸ் டேரெக்டாகவே பண்ண முடியும் இன்டர்நேஷனல் கார்டாக இருக்கிற பட்சத்தில். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கமிஷனுமே வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வரும். ஸோ டேரக்ட் பர்ச்சேசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஸ்ரீலங்கன் கரன்சியை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதை ரிட்டர்ன் வரையில் சொன்ன மாதிரி இந்த போர்ட்டுக்கு வெளியிலேயே நீங்கள் அந்தந்த போர்ட்லேயே கொடுத்துக்கலாம், அல்லது சென்னை போர்ட்டில் கொடுக்கலாம், இல்லை திரும்ப வந்து நம்ம ஊரில் இருக்கிற மணி ட்ரான்ஸ்ஃபரில் கொடுக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த நம்ம ஊரில் இருக்கிற மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து மோர் தென் 10% கமிஷன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கரன்சி கிடையாது இன்டீரியர் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா. பட் சென்னை போர்ட்டில் வந்து நீங்கள் 3%லேருந்து நீங்கள் வந்து இந்த கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஜென்ரலாக நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற காஸ்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி போகணும். நம்ம இந்த 7 hours 8 hours பார்க்கல நம்ம லஞ்சும் சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற காஸ்ட்டு, அங்கே ஒரு என்ட்ரி ஃபீ நாங்கள் வந்து பர்சனலாக வந்து ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டே ஒரு சஃபாரி பார்க்கில் 4500 நாங்கள் பே பண்ணோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கே வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணல. எல்லாருக்குமே அந்த 3 daysக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஆன செலவு பார்த்தோம்னா எங்களுக்கு 6 to 8,000 தான் ஆச்சு. கிட்ஸுக்கு வந்து இன்னும் அதுவுமே ரொம்ப கம்மியாகவே ஆச்சு. 3 to 4,000 தான் ஆச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். எந்த பொருள் அங்கே விலை கூட, இந்தியன் மணி அதுக்குரிய இதில் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கான்ஷியஸாக செலவு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம டூரிஸ்ட் போகிற இடத்துக்கு போகாமல் நம்ம அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன் வாங்குற இடத்துக்கு, சாப்பிட்ற இடத்துக்கு போய் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்ம பெஸ்ட் டீலில் நம்ம எல்லாமே பண்ண முடியும். அதுதான் கரன்சி எக்ஸ்சேஞ்சை பற்றி. எனக்கு நாள் போன உடனே நல்லா இருந்தது. நைட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தோன்னே சிக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு டேப்லெட் போட்டேன். ரொம்ப தூக்கம் வந்துச்சு. அப்படியே தூங்கியாச்சு. ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம பேசல சிக்னஸ் இல்லாமல் நம்ம இந்த க்ரூஸ் ட்ரிப்பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு வேணாலும் சிக்னஸ் வரலாம். இப்போ வரையில நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன இன்பிட்வீன் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ராவல் பண்ணல அந்த பேலன்சிங் இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன், பல அதர் சிம்டம்ஸும் வரும். அது நம்ம வந்து மோஷன் சிக்னஸ்னு சொல்லுவோம். நம்ம ட்ராவல் பண்ணல வராத இதுவும் மோஷன் சிக்னஸ் ஒரு டைப் தான் இந்த சிக்னஸ்ங்கிறதும். நம்ம அந்த சிக்னஸ்லையாவது நம்ம ரோடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து பிரெயின் ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து ட்ராவலில் வந்து நம்ம அகாமடேட் ஆயிடுவோம். பட் இங்கே இருக்கிற இது வந்து நம்மளை ஸ்லோவாக நம்மளை டில் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு வந்து உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த சிக்னஸோட மைல்டு எஃபெக்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் செகண்ட் டே, எங்கள் ட்ரிப்பில் இருந்த 5 நாளில் செகண்ட் டே எல்லாருக்குமே ரொம்ப காமனாக வந்துச்சு. டேப்லெட்ஸ் அன்றைக்கி தான் நிறைய பேருக்கு நிறைய கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அது ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிக்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். என்னதான் வந்து சிக்னஸை வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அதோட இம்பேக்டை நம்மளால் சின்ன சின்ன வழிகள் மூலியமாக நம்மளால் குறைக்க முடியும். அதில் ஒரு முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லொக்கேஷன் ஷிப்பில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் முடிஞ்ச வரைக்கும் வந்து மிட் ஷிப்பு, அதாவது நம்மளோட டெக்கும் மிட் ஷிப்பில் இருக்கணும். அதே மாதிரியே நம்மளோட ரூமும் வந்து ஷிப்போட, இப்போ ஷிப் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஷிப்பில் வந்து நிறைய டெக்ஸ் இருக்கும். அதில் முடிஞ்ச வரைக்கும் மிட் டெக்காகும். இந்த எண்டில் ரூம்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதுலேயுமே நம்ம இந்த கார்னர் மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி சென்டரில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த இம்பேக்டை குறைக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஷிப்பு க்ரூஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது கார்டிலியா க்ரூஸ். இந்த க்ரூஸ் இல்லாமல் எந்த க்ரூஸை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் க்ரூஸ் மேப்பர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா எந்தெந்த க்ரூஸ் இப்போ எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரூஸோட இட்டினரி என்ன, பேக்கேஜ் என்ன, அடுத்து எங்கெங்கே போகுது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த க்ரூஸ் மேப்பர் சைட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து ஒரு க்ரூஸை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஏர் எடுக்க ட்ரை பண்ணணும். இந்த சிக்னஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளோஸ் கன்ஜஸ்டட் ரூம்ஸில் போய் லாக் ஆகிடாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏரை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஹெட் வந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி நமக்கு வந்து ட்ராவலில் வந்து திடீர்னு நம்ம அந்த பொசிஷன் சேஞ்ச் வர்றதுனால நம்மளோட பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகுதோ அதே மாதிரி தான் இது மெக்கானிசமும் இருக்கும். ஆனால் அதுலையாவது நம்ம ரோடை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம
மோஷன் சிக்னஸை கம்மி பண்ணிடலாம். ஆனால் இந்த சி சிக்னஸோ வந்து அதோட ஒரு டைப் தான். பட் ஆனால் இதில் வந்து நமக்கு எப்படி எந்த பக்கம் ஆட போகுது, கீழே போதா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால இதோட இம்பாக்ட் வந்து நமக்கு நிறையவே ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆகிறோமோ அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இது லொக்கேஷனுங்கிறது மேட்டர். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஏர். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண் பார்வையை வந்து தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே வச்சு ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட பிரெயினை வந்து சின்க்ரனைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் கொடுக்காம பாடியையும் ஹெட்டையும் சேம் பொசிஷன்ல வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே இந்த சி சிக்னஸ்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் பண்ணக்கூடாது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது புக்ஸ் ரீட் பண்றோம், மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட டயட்டும் சரி, தண்ணி குடிக்கிறதும் சரி அடிக்வேட் அமௌண்ட்ல இருக்கணும். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் இந்த சி சிக்னஸை வந்து அதிகப்படுத்திடும். அப்புறம் இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியும் நம்மளால எதுவுமே டாலரேட்டே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தெர் ஆர் சம் மெடிக்கல் சொல்யூஷன்ஸ். டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான டேப்லெட்ஸ். அது பெருசாக சைட் எஃபெக்ட் இல்லாத டேப்லெட் தான். ஒரு சில டேப்லெட்டுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் மட்டும் அதிகமாக வரும். ரொம்ப சிவியரா இருக்கு, தாங்க முடியல அப்படின்னா டெக்ல கீழேயே வந்து ஒரு மெடிக்கல் கன்சல்டேஷன் டீம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வந்து நமக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை வேற ஏதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருக்குது, அது எக்ஸாஜரேட் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் அங்கேயே க்ரூஸ்லேயே நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பொதுவாக இதில் என்ன மருந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஹிஸ்டமின்ஸ் தான் இதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மெடிசின்ஸ். கவலையப்படாதீங்க, இந்த ட்ரக் நீங்கள் உள்ளார போனதுக்கப்புறம் உங்களால் வாங்கவே முடியாது. நமக்கு இந்த மாதிரி இல்னஸ் இருக்குன்னு சொன்னோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாகவே இந்த ட்ரக்ஸை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறதுலேயும் ஒரு உள்நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாந்தி வந்துடக்கூடாது. வாந்தி வந்து அந்த இடத்த நாஸ்தி பண்ணி அவங்களுக்கு நிறைய ட்ரபிளை உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறதும் அவங்களுக்கு ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கலாம். பட் அல்டிமேட்லி நம்மளும் வந்து அதில் ஹெல்த்தியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ இந்த ட்ரக்ஸை வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இது கொடுத்த உடனேயும் நமக்கு நல்லாவே சி சிக்னஸ் செட்டில் ஆகும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா தூக்க கலக்கமாகவே இருப்பாங்க. ஒரு மாத்திரை சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் காலி. ஸோ அப்போ அதோட என்ஜாய்மெண்ட் இது எல்லாமே நமக்கு காலி ஆயிரும். ஸ்கோபாலமின் பேட்ச்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிவியரான கண்டிஷன்ஸ்ல வந்து டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு இந்த பேட்ச் நம்ம கொடுத்து நமக்கு வந்து அந்த பேட்ச் மூலியமா வந்து 3 days வரைக்கும் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மாத்திரையே எடுக்காம சில வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து ஒரு அக்குபஞ்சர் பேண்டு. இந்த மாதிரி பேண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு முன்னாடியே சி சிக்னஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பேண்டை நீங்க வாங்கி போய் கையில கட்டிக்கல உங்களுக்கு சி சிக்னஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பேஸ்டு ரெமடிஸ்ன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் நம்ம இஞ்சியிலிருந்து இருக்கிற சப்ஸ்டன்சஸ், இஞ்சி மரப்பா இந்த மாதிரியான ஐட்டம் எடுத்து போய் சாப்பிடல. நம்ம எப்படி சாதாரணமாக நம்ம டிராவல் பண்ணல இஞ்சி ஐட்டம் சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் குறைன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் சி சிக்னஸ்லேயும் இதுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யோகா இந்த மாதிரியான ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பண்ணலையும் நமக்கு வந்து இந்த சி சிக்னஸோட இம்பாக்டை குறைக்க முடியும். அதே மாதிரி சீக்கிரமாக அந்த சி சிக்னஸ்லேருந்து வெளியில் நார்மலாகவும் நம்மளால ஆக முடியும். அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல்டு ப்ரீத்திங். நம்ம ரொம்ப ஸ்லோவாக நம்ம யோகாவில் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக கண்ட்ரோல்டு ப்ரீதிங் டெக்னிக்ஸ் அதை பண்ணையில் நமக்கு வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷனும் குறையும். ப்ளஸ் அடுத்து என்ன போகுதுங்கிற பயமும் நமக்கு குறையும். நல்ல ஹைட்ரேஷன் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக தண்ணி குடிச்சிடக்கூடாது, வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். கண்டினியூஸாக நம்ம எக்ஸ்போஸ் ஆக மோஷன் சிக்னஸ் வந்து கம்மியாகி நமக்கு சிம்டம்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆகி நமக்கு இது ஹேபிட்டா ஃபார்ம் ஆகையில தான் இந்த சி சிக்னஸோட இம்பாக்டும் குறையும். சீக்கிரமா நம்ம அதுல இருந்து வெளியிலவும் வர முடியும். அப்புறம் கடைசியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கரெக்டான டயத்தில் எடுக்கக்கூடிய மெஷர்ஸாக இருக்கட்டும், சில இந்த ட்ரக் ஃப்ரீ ரெமடிஸ் எல்லாம் இருக்கட்டும், அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ட்ரக் தேவையோ அப்போ கரெக்டான டயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கிறது எல்லாமே வந்து உங்களோட சி சிக்னஸை குறைச்சி அதே மாதிரி உங்கள் ட்ராவலையும் என்ஜாய் பண்ண வைக்கும். இது ஒரு சும்மா ஒரு ஃபன்னி கோட். நீங்கள் வந்து சி சிக்னஸ்ல எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்தா கண்டிப்பாக சி சிக்னஸ் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் கப்பல்லே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் சொல்கிறாங்க. அதனால சி சிக்னஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம கடலில் போகையில் நமக்கு வருது அப்படின்னா அது நம்ம ஹேபிட்டுவேட் ஆகி நம்ம வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகிற ஃபாஸ்ட்டாக அதோட இம்பாக்டையும் கம்மி பண்ணி ஃபாஸ்ட்டாக அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகுறதும் தேவை. அதுக்கு நம்ம அதை பற்றின சரியான புரிதல், மாத்திரை இல்லாமல் என்னென்னலாம் செய்ய முடியும், எப்பப்போ மாத்திரை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்காவில் என்னென்ன வாங்கலாம், என்னென்ன ஐட்டம் வாங்கலாம், என்னென்ன ஐட்டம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத. இந்த வீடியோ வந்து நான் ஒரு தமிழ் சஃபாரி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். அவர் ஒரு ஸ்ரீலங்காவில் ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் சொன்னதை வச்சோம். அப்புறம் என்னோட ஒரு ஃப்ரெண்டு கொழும்புலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலியமாகவும் கான்டாக்டில் என்னென்னலாம் நம்ம ஸ்ரீலங்காலேருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம். அதில் பல விஷயங்கள் வாங்க முடிஞ்சிச்சு, சில விஷயங்கள் வாங்க முடியல. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்க சொன்ன ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கித்துள் கருப்பட்டி அப்படின்னு சொன்னாங்க. இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட தென்னை மரம் மாதிரியும் பனை மரம் மாதிரியும் எப்படி நம்ம ஊரில் பனங்கருப்பட்டி எடுக்கிறாங்களோ அதே மாதிரியே இந்த கித்துள் மரத்துலேருந்து அதோட சாரை எடுத்து அதை வெல்லமாக்கி
அதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை தான் வந்து இந்த மரத்துக்கு பேர் கித்துல் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கித்துல் கருப்பட்டி அப்படின்னு சொல்லி அதை வியாபாரம் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஹம்பன் டோட்டாக்கு போகையில் சிங்களீஸ் ஏரியாவில் தான் வந்து இது ரொம்ப காமனாக கிடைக்குது. ஸோ அது வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அதை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் உட் ஆப்பிள் ஜாம். உட் ஆப்பிள்னா விளாம்பழம். விளாம்பழத்தோட ஜாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பொதுவாகவே ஸ்ரீலங்காவில் ஜாம்ஸ் வந்து நல்ல ஜாம் வெரைட்டிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப காமனாக இருக்கும்னு சொன்னாங்க. அதுலேயும் இந்த ஸ்பெசிஃபிக்காக உட் ஆப்பிள் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எங்களோட லிஸ்ட்டில் இந்த உட் ஆப்பிள் ஜாமை வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பைனாப்பிள் ஜாம், இது வந்து பேஷன் ஃப்ரூட் ஜாம். ஸோ அதையும் நாங்கள் வாங்கினோம். இதான் நம்ம ஊர் விளாம்பழம். இதுலேருந்து அவங்க கொடுக்குற அந்த ஜாமையும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுதான் ஆல்மோஸ்ட் எங்களோட லிஸ்ட்டு. நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறது. அவங்க வாங்க சொன்னது சிலோன் டீ. சிலோன் டீங்கிறது ஒரு தனி பிராண்டு. அதனால வந்து அது கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். பொதுவாக நம்ம ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னாலே அங்கே இருக்கிற இப்போ கரண்ட் மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான். நம்ம ஊரில் விற்கிற விலையோட அங்கே விலை கூட தான் இருக்கும். அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று இப்போ கரண்ட்லேயே இருக்கிற இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், இந்த விலைவாசி உயர்வு, அவங்க ஊரோட மார்க்கெட்டே ரொம்ப கம்மி தான். ஸ்ரீலங்காவில் இருக்கிறதே ஒரு 2.25 கோடி பேர் தான். ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கிறதுனால அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து அவங்களோட மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சிலோன் டீக்கு வந்து கொஞ்சம் நம்ம டீயோட விலை கூடவே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு தனி பிராண்ட் உலகளாவிய லெவலில் சிலோன் டீக்குன்னு தனி ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால அது கொஞ்சம் இதாக இருக்குது. அதையும் அங்கேருந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து கோகனட் மில்க் பவுடர், அதாவது தேங்காயில் நம்ம அப்படியே தண்ணி ரெடிமேடாக கலந்தோம்னா தேங்காய் பால் ஊற்றுற மாதிரி அப்படியே ரெடிமேடாக ஃபார்ம் ஆகிற ஒரு இதுன்னு சொன்னாங்க. ஸோ அது வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த சிட்டலாப்பி பாம் அண்ட் ராணி சோப்புன்னு சொன்னாங்க. சிட்டலாப்பி பாம்ங்கிறது இங்கேருந்து பேர் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியாமலே அங்கே போய் வாங்கினோம். நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு விக்ஸ் மாதிரி ஐட்டம்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஊரில் விக்ஸுக்கு அல்டர்னேட்டிவ். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு ஹெர்பல் ஆயுர்வேதிக் பாம் தான். ஸோ இதுக்கு பேர் வந்து சித்தலாப்பே பாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே. அதுக்கப்புறம் வந்து ராணி சோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராணி சோப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஊரோட மைசூர் சாண்டல் சோப் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதையும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். இது கிட்ட அப்படியே மைசூர் சாண்டல் சோப் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட ஃபேவரட் ஸ்பைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமன், அதாவது பட்டை. விலை பொறுத்த வரைக்கும் அங்கே கம்மின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்ரீலங்கன் பட்டைக்குன்னு ஒரு தனி ப்ராப்பர்ட்டி இருக்குது. உலகத்திலே சிறந்த பட்டை உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கணுங்கிற பிளானோட போயிருந்தோம். எல்லா இடத்துலையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு எங்கேயுமே கிடைக்காம கடைசியில் யாழ்ப்பாணத்தில் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கடையில் போய் அப்படியே அள்ளிட்டு வந்தோம். அதுதான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. அங்கே என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் பெஸ்ட்டு வந்து அங்கே வந்து யோகர்ட். நம்ம ஊரில் காமனாக யோகர்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. அங்கே ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லா ஸ்நாக்ஸ் கடையிலையும் பார்த்தீங்கன்னா யோகர்ட் தான் இருக்குது. தயிர், மற்ற ஐட்டம் எந்த மில்க் ஐட்டமும் இருக்காது. ஆனால் யோகர்ட் கிடைக்கும். ஸோ யோகர்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு இஜிபி கிளப் சோடா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, நம்ம ஊர் கோக் மாதிரி பொவன்டோ மாதிரி அங்கே ஒரு கிளப் சோடா வச்சு இருக்கிறாங்க. பட் இது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் எல்லாரும் அங்கே வந்து நல்ல காமனாக யூஸ் பண்ணுற ஒரு இது, செரிமானத்துக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளப்ஸோட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு வட்டலப்போ டெசர்ட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அதை அப்படி ஒரு டெசர்ட் நாங்கள் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. இந்த மீக்கிரின்னு சொல்லி பஃபலோ கர்டையும் சொன்னாங்க. இதுவும் லிஸ்ட்டில் நாங்கள் போட்டிருந்தோம். ஆனால் இதையும் எங்களால் டேஸ்ட் பண்ண முடியல. அதையும் வந்து கித்துல் சிரப், நம்ம அந்த கித்துல் கருப்பட்டின்னு சொன்னோம்ல, அதுலேருந்து எடுக்கிற அந்த கித்துல் பானி வந்து தேன் மாதிரி இருக்குமா, கித்துல் பானின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இந்த எரும மாட்டு தயிரோட சேர்ந்து சாப்பிடல, அந்த மீக்கிரின்னு சொல்கிறாங்க அந்த ஐட்டத்தை. அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. பட் எங்களால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா ஊருக்கு போயிருந்தோம்னா நம்ம லஞ்சை வந்து கமே கடை அப்படிங்கிறாங்க. கமேன்னா வந்து அங்கே வந்து கிராமம், நமக்கு வந்து நல்ல லஞ்ச் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய லிஸ்ட்டு, இது டேஸ்ட் பண்ண வேண்டிய லிஸ்ட்டுன்னு வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வாங்கிட்டு வந்தது. உட் ஆப்பிள் ஜாமு, இது பைனாப்பிள் ஜாமு, இது வந்து பேஷன் ஃப்ரூட் ஜாமு, இது வந்து நம்ம ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் மேக்னெட்ஸு, இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காவோட சிலோன் டீ, இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீலாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. க்ரூஸில் வந்து நம்ம போன 3 ஊர் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல ஹம்பன் டோட்டான்னு சொல்லி ஒரு சிங்களீஸ் ஸ்ரீலங்கா, ரெண்டாவது போனது வந்து திரிகோணமலை அப்படின்னு சொல்லி தமிழ் ஸ்ரீலங்கன் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து யாழ்ப்பாணம் அப்படிங்கிற ஜாஃப்னா, இந்த 3 இடத்துக்கும் போனோம். போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்னலாம் இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற பிளான்னு சொல்கிறோம். இப்போ ஹம்பன் டோட்டா அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவோட சதர்ன் டிப்பில் இருக்கிற ஒரு இடம். நம்ம ஃபர்ஸ்ட்டு நாள் ஃபுல்லாக சீல இருந்துட்டு 2வது நாள் இந்த ஹம்பன் டோட்டாக்கு போயிடுவோம். இந்த ஹம்பன் டோட்டாவில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணோம்னா, அவங்க ஷோர் எக்ஸ்கர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு இருக்கிற இந்த எல்லா நேஷனல் பார்க் வரலேருந்து இங்கே இருக்கிற இந்த கல்லே ஃபோர்ட் வரைக்கும் ஆஃபர் பண்ணுவாங்க க்ரூஸில். பட் அவங்களால அந்த டைமை மேனேஜ் பண்ணிட முடியும். நம்ம ப்ரைவேட்டாக போகிறோம்னு நினைக்கிறவங்க எல்லா நேஷனல் பார்க்கையும் கல்லையையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஸ்ரீலங்கன் ரோட்ஸ் வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த சவுத் சைடில் இருக்கிற ரோட்ஸ் வந்து ஃபுல் எம்டியாக இருக்குது.
டிராஃபிக்கும் இல்லை, அதே சமயத்தில் ரோடும் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு வந்துடலாம். பட் அதுக்காக இந்த டூ ஃபார் ஏரியாஸை வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா திரும்ப நம்ம அவங்க சொல்கிற டயத்துக்குள்ளார நம்ம வந்து திரும்ப செக்இன் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹம்பன்டோட்டாக்கு கிட்ட இருக்கிற மாதிரி ஏரியாவை இந்த எல்லா நேஷனல் பார்க்கையும் கல்லே ஃபோர்ட்டையும் நாங்கள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே தான் நம்மளோட பாயிண்ட் இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து ஹம்பன்டோட்டா போர்ட் இருந்துச்சு. இந்த போர்ட்லேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிடியாகாமா சஃபாரி பார்க்கு போனோம். எங்களோட பிளானில் வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் இருந்துச்சு. பட் எங்களால் வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கும் போக முடியல. ஏன் நாங்கள் போகலன்னா 2 ரீசன். ஒன்று என்னன்னா எங்களுக்கு டைம் இல்லை. 2வது பேர்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு ரேஞ்சுக்கு வச்சிருக்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல வந்து சார்க் நேஷன்ஸ்னு சொல்லி கொஞ்சம் கம்மியாக வச்சாலும் அதுவுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது என்ட்ரி டிக்கெட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை தாண்டி நமக்கு பெருசாக வேறு எந்த செலவும் இருக்காது. ஸோ அந்த என்ட்ரி டிக்கெட்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். பட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் அதை ரொம்ப நம்மள மாதிரி பாவம் மனுஷன் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரிடியாகாமா சஃபாரி பார்க்கில் மட்டும் ஸ்ரீலங்கன் மணியில் என்ட்ரிக்கு மட்டும் 5,000 கொடுத்தோம். அதே மாதிரியே பேர்ட் நியர்லி 5,000 4,500 கிட்ட கொடுத்தோம். அது இந்தியன் மணியில் 1,500 ஆயிரும். அதே மாதிரியே வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்லேயுமே ஒரு 4,500 கேட்குறாங்க. அதுவும் 1,500 ஆயிரும். ஸோ நாங்கள் ஒரு பெரிய டீமாக 10 to 13 மெம்பர்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு வரல. அது ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் வருங்கிறதுனால இந்த பேர்ட்ஸ் பார்க் நாங்கள் கட் பண்ணிட்டு ரிடியாகாமா சஃபாரி பார்க் மட்டும் போனோம். அப்போ இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு அக்ரோ டெக்னாலஜி டூரிசம் இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரிவர் க்ரூஸ் இருக்கும். அது ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு பீச் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டு இந்த ரிடியாகாமா சஃபாரிக்கு போனோம். ரிட்டர்ன் வந்து வரையில எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் மாட்டுச்சு. ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. அது வந்து என்ன அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால டிஃபைனே பண்ண முடியாத ஒரு அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது நான் வீடியோ வரையில நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வரையில ஒரு கமே கடையில் வந்து சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு செக்இன் பண்ணிட்டோம். இந்த கமே கடையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கனில் இருக்கிற எல்லா ஹோட்டலுக்கு போனாலும் அங்கே எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு பஃபே சிஸ்டம் வச்சிருக்காங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபுட்டை, வெஜிடேரியன் ஃபுட்டை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்ரீலங்கன் மணியில் ஒரு 400 to 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பீஃபு, போர்க்கு, சிக்கனு இது மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஸ்ரீலங்கன் மணியில் ஒரு 150, 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஃபுட்டை எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷு, சிக்கனு இந்த மாதிரி ஒரு 3-4 ஐட்டம் எடுத்தால் கூட அதுக்கு 250, 300 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி ஒரு 1,200 கிட்ட வரும். அதை நம்ம இந்தியன் மணிகிட்ட கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 400 to 500 கிட்ட வரும். பட் பேசிக்காக இங்கே ஒரு பஃபே சிஸ்டம் ஒர்க் ஆகும். பல பேருக்கு நமக்கு அது போய் புரியல. எங்களுக்குமே என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நாள் ஹம்பன்டோட்டாவில் புரியல. பட் திருகோணமலையில் நாங்கள் அதே மாதிரியே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடல. எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இந்த பஃபே சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம தெரியாமல் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா நம்மளை அவங்க ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைப்போம். இந்த சிஸ்டம் நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கும் தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் சிஸ்டம் அங்கே இருக்கும், பஃபே சிஸ்டம். அவங்க வந்து பேசிக்கை வந்து ஃப்ரீயாக பஃபேல வச்சுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக பஃபேல இருக்கிற ஐட்டத்தை சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து நாங்கள் இது வந்து 4th டேயோட பிளானு. இதுதான் வந்து திரிகோணமலை, ட்ரிங்கோமலைன்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டாக சில பேர் ட்ரிங்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கும் அந்த ட்ரிங்கோமலை, திரிகோணமலை. இப்போ இங்கே வந்து நம்மளை ஹார்பரில் இறக்கி விட்ருவாங்க. நாங்கள் இறக்கி விட்டோன்னே எங்களோட பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு திருகோணேஸ்வரர் டெம்பிள் ஒன்று இருக்கும். அது ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக் உள்ளார போய் தான் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் பாசிங் ஏரியா தான். அது வந்து ஒரு விசிட்டிங் ஏரியா கிடையாது. பட் நம்ம அதை பாஸ் பண்ணி போனோம்னா அங்கே ராவணன் வெட்டு அப்படிங்கிறது திருகோணேஸ்வரர் டெம்பிள் இருக்கும். அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, நேராக இந்த உப்புவேலி பீச்சுக்கு போனோம். உப்புவேலி பீச் போனோம்னா கிட்டத்தட்ட அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபைட் பை ஃபாரினர்ஸாக தான் இருந்துச்சு. பட் எங்களோட வந்தவங்க எல்லாருமே வந்து நிலவேலி பீச்சுக்கு போயிருந்தாங்க. நாங்கள் அந்த நிலவேலி பீச்சுக்கும் போகலை. பட் ட்ரிங்கோவில் இன்னொரு விஷயம் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வேல் வாட்சிங்கும் டால்ஃபின் வாட்சிங்கும் கூட்டு போவாங்க. அதை நாங்கள் வந்து இங்கேருந்து மேலேருந்து அந்த கப்பல்லாம் எப்படி போகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த டேல வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது திரிகோணமலை, அடுத்து உப்புவேலி போனோம். திரும்ப வந்து ஒரு ஹோட்டலில் நல்ல ஃபுட்டு சாப்பிட்டோம். அது வந்து நல்ல டேஸ்ட் வைஸும் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட லிங்க்கை வேணால் நாங்கள் கீழே ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு நேவல் மியூசியம் போனோம். செக் அவுட் பண்ணது கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால எங்களை 4:30க்கு வந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 4:30க்கு திரும்ப கப்பலுக்கு வந்துட்டோம். கடைசி நாள் நம்மளை வந்து ஜாஃப்னா, இந்த டிப்புக்கு ஸ்ரீலங்காவோட கொண்டன்னு சொல்லலாம். ஜாஃப்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்து நம்மளை, அதுதான் நம்மளோட பிளான். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, பேர் ஜாஃப்னா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஜாஃப்னாங்கிறது வந்து கடலோட இந்த எண்டில் இருக்கும். நம்மளை இறக்கி விடுறது வந்து இந்த காங்கேசன்துறை அப்படிங்கிற போர்ட்டுக்கிட்ட பக்கத்தில் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நம்ம இறங்குறது வந்து இந்த காங்கேசன்துறை தான். இந்த இடத்துல தான் வந்து இருக்கிறது தான் வந்து ஜாஃப்னாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு இந்த காங்கேசன்துறையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால இங்கே தான் நம்மளை இறக்கி விடுவாங்க காங்கேசன்துறையில். இங்கே ஒரு ப்ராப்பர் ஹார்பர் இருக்காது. கடலுக்குள்ளே தான் நம்மளை இறக்கி அங்கேருந்து ஒரு க்ரூஸில் வச்சு தான் நம்மளை வந்து இங்கே வந்து இறக்கிடுவாங்க.
இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டுமாவது நம்ம வந்து க்ரூஸில் வெளியில் வந்துட்டு சும்மா காங்கேசன்துறையில் ரவுண்ட் அடிச்சிட்டாவது போகணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா காங்கேசன்துறையிலேருந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஜாஃப்னாக்கு ஃபஸ்ட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்க்கக்கூடிய இடம் நாங்கள் கன்சிடர் பண்ணது எல்லாமே இந்த ஜாஃப்னா லைப்ரரி, ஜாஃப்னா ஃபோர்ட்டு, இது ரெண்டையும் நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணது வந்து சில ஹோட்டல்ஸ் வச்சுருந்தோம். மலையன் கெஃபே, அதுக்கு எங்களால் போக முடியல. காரணம் என்னன்னா எங்களுக்கு வந்து 1:30க்கே வந்து எங்களை செக்இன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானம் இதெல்லாம் போக முடியாமல் போயிடுச்சு. இதை சுற்றி நிறைய நம்ம வியூ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் எங்களால் அதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் 1:30க்கே திரும்ப வர மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். எங்களை வெளியில் விட்டதே 9:30 தான். நாங்கள் திரும்ப வர்றது 1:30ங்கிறதுனால லஞ்சுமே அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இங்கே சாப்பிட முடியல, ஜாஃப்னால ஷிப்பில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ஃபுல் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த போர்டிங் பாயிண்ட், சீஃபேரர்ஸ் கிளப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த நல்லா பார்த்துக்கங்க. போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும். அங்கே ஆஃபீஸ் இப்படி தான் இருக்கும். நாங்கள் ஒரு 13 பேர் டீமாக இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம். போர்டிங் பாயிண்ட்ல ഞങ്ങളിപ്പോ we are going to the port. After verification we are going to the port. Hi. Hey, hello. Hi, I'm in Chennai. My name is Johanna Hirasandya. ஹாய், நாங்கள் இப்போ பஸ்ஸில் இருந்து கிளம்ப போகிறோம். ஸ்ரீலங்காவுக்கு போக போகிறோம். பாய். பஸ் ஷூட். ஹாய். வீரன் ஜெடி. ஹாய். ஹலோ பேபிஸ்லாம் வாங்க. ஆல் தி பேபிஸ் அசெம்பிள் ஹியர். என்ன எங்க போறீங்க? வேற எங்க போறீங்க? Sri Lanka. Cordelia Cruise. Yes, we are going Sri Lanka. Cordelia Cruise. இப்போ நான் அலர்ட்டா கை காட்டுறேன். ஹலோ. ஹலோ. கூலர்ஸ் இருக்கிறவங்க மட்டும் போஸ்ட் கொடுங்க. யார் யார்கிட்ட கிளாஸ் இருக்கோ கிளாஸ் இருக்கிறவங்க மட்டும் ஃபாஸ்ட்டாக கிளாஸ் போட்டுருங்க. போட்டால் அடுத்து வருவாங்க. குட்டாபி மட்டும் இல்லையா? கிளாஸ் இல்லை. ஹாய். ஒன் செகண்ட். ஒரே உண்டு. நம்ம எல்லாரும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும். இங்கே வீடியோ. ஃபோட்டோ எடுங்க. ஷிப்பு ஏற போகிறோம். ஹாய் பாய். இதுதான் ஷிப்போட மெயின் அரினா. நம்ம ஷிப்புக்குள்ளே என்ட்ரானோடனே இதுதான் வியூ இப்படி தான் இருக்கும். இது ஒரு காமன் பிளேஸ் மாதிரி. இந்த பிளேஸில் தான் வந்து எல்லா கேதரிங்கு ப்ரோக்ராம் பண்ணுறது, அதுக்கப்புறம் லிஃப்ட் இருக்கும். இது மூலியமாக தான் நம்ம மேக்ஸிமம் எல்லா டெக்குக்கும் யூஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது வந்து ஒரு காமன் பாயிண்ட்டு. இது ஷிப்போட காரிடோரு. இந்த ஷிப்போட இது ரூம் வியூவு. ரூமோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஸ்ட்ரக்டட் வியூன்னு புக் பண்ணியிருந்ததுனால இந்த லைஃப் போட்டோட வியூ வந்து நம்மளோட வியூவை மறைக்கும்.
Super. புரியல. Attention all crew. Echo. I repeat, echo. Thank you for your attention. ഹായ്, ഇത് ഡോക്ടർ എൻ്റെ ജൂനിയർ 2007 ബാച്ച് കോട്ടയം മെഡിക്കൽ കോളേജ്. അതല്ലാതെ എൻ്റെ ക്ലാസ്മേറ്റ് അസീമയുടെ ഹസ്ബൻഡ്. ഹലോ. ഓക്കെ, ഹായ്.
இல்லை இங்கிட்டு தள்ளி அவங்க ഹായ് ഹായ് കണ്ണു ഹായ് പറ പേപ്പർ വർക്ക് நம்ம இப்போ வீடியோ கட்டணும் ஹாய் கட்ட ரெடி ஆகிட்டோம் ಶ್ರೀಲಂಕಾ ಲ್ಯಾಂಡ್ ಆಯಿತು ಎಲ್ಲ ಹೋಗ ರೆಡಿ ಆಯಿತು ಮಾರ್ನಿಂಗ್ ಕಣ್ಮಣಿ ಹಾಯ್ ಬರ ಹಾಯ್ ಬರ ಹಾಯ್ ಇದು ಬಿಸ್ಕೆಟ್ ಎಲ್ಲ எடுத்து இந்த கேப்பில் தான் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நாங்கள் எல்லோரும் பிரிஞ்சிட்டோம். நடந்து வர்றோம் ட்ரை பண்ணி. அங்கே ஒரு ஆளுங்களை மிஸ்லீட் பண்ணதுனால நடந்து வந்து ஃபைனலாக ஒரு 1/2 hour டிலேக்கு அப்புறம் இந்த வண்டியில் ஏறி திரும்ப எங்களோட ஹாய் ட்ரிப் ஆரம்பிச்சிட்டோம். Hello everyone, we have reached Sri Lanka. We have got into the bus. Now all of you can speak. Come. ഹായ് ഇത് ഡേ 3 ഞങ്ങൾ ഹംപനോട്ട ശ്രീലങ്കയിലെത്തി. ഞങ്ങൾ ബസ്സിൽ കയറി ഞങ്ങൾ അടിച്ചു പൊളിക്കാൻ പോകുന്നു. Hi, my name is Shahana. I'm in Sri Lanka. I love Sri Lanka. ഹായ് here is Sri Lanka. Hi. Hi. ஹாய் நாங்கள் ஸ்ரீலங்கா ரீச் ஆயிட்டோம். பஸ்ல போயிட்டு இருக்கோம். சொல்றா I'm in Sri Lanka. இந்த வாட்டில போயிட்டு இருக்கோம். ஹோட்டல்ல நாம பஸ் ஸ்ரீலங்கா. We are Hi. we are going Hambantota. இப்போ நாங்கள் ரெடியாகாமா சஃபாரி பார்க்குக்கு நம்மளோட வெஹிக்கிள் புக் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நாங்கள் புறப்பட்டோம். கிட்டத்தட்ட வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் புதுக்கோட்டை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரையான ஏரியாவாக தான் இருக்குது. ஃபுல்லாக கருவக்காடு அப்படி தான் வியூ இருக்குது. வீடெல்லாம் அங்கங்கே தள்ளி தள்ளி ரொம்ப கம்மியாக தான். Hi, we are in Sri Lanka. Rediagama. Hi, we are in Rediagama Safari Park. We are just going to get in the bus. Para. I am Kristo. Hi. Hi. Hi, how is Sri Lanka? fine. How is Sri Lanka? fine. Hi. Hi.
Hi, we are in Ridigama National Safari Park. Safari. Hey. So inside you can see many people are there. ஒரு வழியாக நாங்கள் சஃபாரி பார்க்குக்கு வந்துட்டோம். சஃபாரி பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸ் ஆல்மோஸ்ட் 4500 ஸ்ரீலங்கன் மணியில் கேட்டாங்க பர் பர்சனுக்கு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் பர் பர்சனு இந்த பஸ் ட்ரிப்புக்கு. இன்ஃபேக்ட் இது பஸ்ஸில் மட்டும்தான் நம்ம போக முடியும் உள்ளார. ஸோ ஒரு அனிமல் பிளேசஸ்க்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வீடியோகிராஃப் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் அனிமல்ஸ் எல்லாத்தையும். டாங்கி இருக்கு பேபி, டாங்கி குதிரை Pangkatin natin lagyan ng tip mo. Mga kaulit samadikayang gamit ng film sa tubig ay. Kaya tato sa pasahan mo. Kaya natin ang tatwa par din ha. Kung pwede mo film sa pandai may naik at na. May tawag ko na lahat. Ada yang tinggal dekat kali dekat. African herbivore zone. அது குளிக்குது, நீ குளிக்கிறியா? இல்லடா, அது இந்தியன் எலிஃபென்ட்ஸ் எல்லாமே ஃபீமேல் தான் சார். இந்தியன் எலிஃபென்ட்ஸ் எல்லாமே ஃபீமேல் மட்டும் தான் சார். இதெல்லாம் அடிச்சு அங்கே இதுக்கு எப்படி தெரியல. இதுக்கு ஏதாவது நார்மலாக ஏஷியடிக் ரைடு வந்து ஃபீமேல் தான். இதுக்கு ரெண்டு எல்லாத்துக்குமே இதுக்கு ரெண்டு ஃபீமேலாக தான் இருக்கும். மேல் தனியாக இது எல்லாமே அதான் தெரியாமல் ஓடி தெரியாமல் இது மாதிரி கிடையாது. அதான் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்குது. இந்தியன் எஸ்டேட்டுக்கு அதுக்கு ஒரு ஃபீமேல் ஹெட் இருக்கும். அதை அடித்து பார்க்கணும். பெருசாக குட்டி இருக்கிறது.
அங்கே ஒரு எலஃபண்ட் ஃபீடிங் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு தட்டு நிறைய பழங்கள் வச்சு கொடுப்பாங்க. ஸ்ரீலங்கன் மணியில் அரௌண்டு 850 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஊருக்கு காசுக்கு பார்த்தோம்னா 300 ருபீஸ்க்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டோம்னா நமக்கு கொடுத்துருவாங்க. எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஃபீட் பண்ணோம். இப்போ இல்லை, அப்போ தான் நீ வருவ. போய் கொடு 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 கொடு. நீ போய் கொடுக்கல. கண்மணி வா. அப்பா அப்பா மாமா அந்த மாதிரி தள்ளி ஏய் கொடுங்க இங்கிட்டு வந்துரு சாய்னா அவங்களாம் சட்டையில துடைக்காதா? கொடுக்க மாட்டேங்கிற நீ கொடுத்தியா? How to stop this? பேக் கொடுத்தா நினைக்கிறேன். மேலே இருக்குதா? அது அந்த காலத்து ஜாமா. அப்படியே வச்சுக்கோ. அடுத்து வர்றது தான் மிகப்பெரிய சம்பவம். அந்த ரெடியகாமா பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி ஒன்று இருந்தது. அந்த மொனாஸ்ட்ரியை வந்து தனி இடம், பயங்கர காடாக இருந்துச்சு.
ஃபேமிலியாக வரையில் அது அவ்வளோ சேஃப் கிடையாது. பட் நாங்கள் ஒரு குரூப்பாக போனதுனால அது சேஃபான இடமா இருந்தது. கீழே ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருந்தது. டெம்பிளை பார்த்துட்டு இவ்வளோதானா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டு வந்தீங்களாங்கிற மாதிரி நாங்கள் கேட்டோம். அப்புறம் அவர் வந்து அவரோட ஒரிஜினல் டிரைவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்தோமா அப்படின்னு ஃபோன் பண்ணி இப்போ கேட்குறாரு பாருங்க. அப்புறம் அவர் இல்லை இன்னும் மேலே போகணும் அப்படின்னு சொன்னார். அங்கே மேலே போனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவம் இருந்துச்சு எங்களுக்கு. வெயிட் பண்ணி என்னன்னு பாருங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த பாறைக்கு மேலே வந்து ஏற ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் குரூப்பாக நாங்கள் ஏறினோம். இதில் என்னென்னா எங்களோட வந்து 2 வயசானவங்களும் நாங்கள் அம்மாவையும் மாமாவையும் கீழே விட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பொதுவாக சின்ன பிள்ளைங்க வந்து ஏறுறது இறங்குறதெல்லாம் ஹாப்பியாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாம் ஸ்மூத்தாக தான் போணுச்சு. அங்கே மேலே போய் ஒரு சின்ன மொனாஸ்ட்ரி மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே போய் பார்க்கல தான் சம்பவம். அதை நீங்களே இனிமேல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் கேர்ஃபுல்லா நில்லுங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அதில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துடுவோம். காத்தடிக்குது, எல்லாம் கீழே போயிடாதீங்க. எங்க எங்க? ஆமாம் ஆமாம். இதுதான் நான் அந்த சொன்ன சம்பவம். மலை மேலே ஒரு பெரிய புத்தர் சிலை, செம வியூவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி பறந்துருக்கும், அது அங்கே கீழே விழுந்துருச்சு. நீங்கள் யாராவது அடுத்த தடவை போனீங்கன்னா அந்த கேப் கிடந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த கேப் எடுத்துகிட்டு வாங்க, எங்களுக்கு வந்து கொடுங்க. ഹായ്, ഡേ 3 കഴിയാറായി. ഹമ്പൻതോട്ട കഴിഞ്ഞു. ഞങ്ങൾ തിരിച്ച് ക്രൂസിലോട്ട് തിരിച്ചു പോകുന്നു. പഠിച്ചടാ. ഹായ് ആന്റി, അതിനകത്ത് വന്നോ? ക്രിഞ്ച് അങ്കിൾ. டே 3 திருகோணமலை எத்தி திருகோணமலை வந்தாச்சு. அப்புறம் நல்லா இருக்கும், யாராவது பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஹாய்னு சொல்லு. ஹாய், திருகோணமலை வந்தாச்சு. திருகோணமலை வந்தாச்சு. உனக்கு அங்கே தெரியுது இல்லை? அங்கே வா, இப்போ வந்து பாரு. ஹலோ, ஹாய்
Getting ready for Trigonamalai. Day for Trigonamalai. Hi, Vera. Hi. We're coming to Trigonamalai. Let's enjoy. Oh. Yes, let's enjoy and figuring. Okay, okay. I like you another mama. I'm going to get like it. And I'm going to go. Hello, hello. Hello. திருகோணமலை. இல்லை நீங்கள் அப்படியே இருங்க. இப்போ இது திருகோணமலை ஷட்டில் பஸ்லேருந்து வந்து ட்ராப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கள் காரை தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா ரோடு நல்ல ரோடு, பெட்டர் தென் இந்தியா. இந்த ட்ரிங்கோமலையிலையும் சரி ஜாஃப்னாலையும் சரி ரோடு கொஞ்சம் அவ்வளவு அந்த ஹம்பன் ரோட்டில் பார்த்த மாதிரி இல்லை. கொஞ்சம் டிராஃபிக் கூட, அதே சமயம் ரோடும் அவ்வளோ ஒய்டாக இல்லை. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ரோடு நேரோ தான். நீங்கள் ரோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஒரு இதுக்கு முன்னாடியும் ஒரு டைமண்ட் சிம்பிள் இருக்கும், ஜீப்ரா கிராசிங்க்கு முன்னாடியும். அதோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னா அந்த இது வந்துருச்சு அப்படின்னா, அந்த டைமண்ட் வந்துருச்சுன்னா யாரும் லேன் மாதிரி ஓட்டக்கூடாது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஓவர்டேக்கிங்கே நடக்காது, பயங்கர டிசிப்ளின்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு திருக்கோணேஸ்வரம் டெம்பிளுங்கிற ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கே போய் ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக் வழியாக உள்ளார போவோம். அங்கே போய் ராவணன் வெட்டு பார்த்தோம். அப்புறம் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கடல் வழியாக ஒரு வியூ இருந்துச்சு. மீராங்க வா மீரா. வீடியோனா இதான் ராவணன். வீடியோ தான் ஃபோட்டோ ஒன்று. இன்னும் அங்கே வாவினோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வேல் வாட்சிங், டால்ஃபின் வாட்சிங்க்கு போகிறது. இங்கேருந்து பார்க்கல அந்த வியூவே பயங்கரமாக இருந்தது. அவங்க போய் வேலில் டால்ஃபின் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் நிப்பாட்டி நம்மளை வாட்ச் பண்ண பண்ணுறாங்க. நாங்கள் இதை வந்து ட்ரிங்கோவில் வந்து நாங்கள் அதை பிளான் பண்ணலை, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். போட்டிங் எதுவும் பிளானிங்கா? இதுதான் இந்த டால்ஃபின் ஹவுஸ். இதுக்கெல்லாம் பிளான் பண்ண முடியாது, இது காஸ்ட்டு கூடன்றாங்க. திரும்புங்க, அப்படி திரும்பி நில்லுங்க. இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோயிலேருந்து ரிட்டர்ன் வர வழியில் தான் அந்த ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்ட்ரி தான். அந்த என்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா
அது ஒரு தனி பிளேஸ் டு விசிட் மாதிரி கிடையாது. மேபி ஏர்லி மார்னிங் வாக் வரையில் அது ஒரு நல்ல இடமா இருந்திருக்கும். மற்றபடி அந்த இடத்துல வந்து நம்ம தனியாக வெஹிக்கிளில் வந்து ஒரு ட்ரிப்பை வந்து பார்க்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதான் ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக்கு. இதுதான் அந்த ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக்கு. அது இருக்கட்டும். இதுதான் ட்ரிங்கோமலை பீச் அப்படிங்கிறது. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும். ஈவினிங் நாங்கள் திருகோணமலை பீச் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அடுத்து நாங்கள் இப்போ உப்புவேலி பீச்சுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஊருக்குள்ளார போய் திருகோணமலை ஊரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பீச்சு. இதான் டால்ஃபின் போகிறதா? ஆமாங்க. இதுதான் இந்த போட்டு சீட்ஸ் அடிச்சிருக்கு ஃபுல்லாக. வாரதெல்லாம் போயிட்டு வரலாம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் டிலேலாம் இருக்காது, இமீடியட்டாக போனால் உடனே. இப்போ இங்கேருந்து போகக்குள்ள எங்களுக்கு போன போட்டு இருந்தாங்க பஞ்சாக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கே போயிடும். இதுதான் திருகோணமலை பஸ் ஸ்டாண்டு. ஆனால் பஸ் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. இது ஃபிஷ் மார்க்கெட். ஓஹோ, ரைட் சைடு ஃபிஷ் மார்க்கெட்டா? ஆமாம், ஹோல்சேல் அங்கே தான். அது ஃபிஷ் மார்க்கெட். இது ஃபிஷ் மார்க்கெட். இது வெஜிடபிள் மார்க்கெட். ட்ரெஸ் வாங்குறேன்டா. ட்ரெஸ்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். ட்ரெஸ் வாங்குறேன்டா. கோல்ட் ஷாப் எல்லாம் இந்த ரோடு, அடுத்த ரோடு அடுத்த ரோடு தான் கோல்ட் ஷாப் எல்லாம் இருக்குது. ட்ரெஸ் பாயிண்ட் எல்லா ஷாப்பும் இந்த ரோடு மட்டும் தான் இருக்குது. அது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. மெயின் டவுன் இந்த ஏரியா. ஷாப்பிங் ரோடு இதான். ரெண்டு ரோடு மார்க்கெட் ரோடு. ரேட் எப்படி இருக்கு? எங்களுக்கு கொஞ்சம் புத்தா ஸ்டாட்டிவ் மாதிரி வேணும். இந்த டூரிஸ்ட் இடம் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் உள்ள சூப்பர் மார்க்கெட் நல்ல சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி ரேட் பண்ணுங்க. உள்ள புத்தா ஸ்டாட்டிவ் மட்டும் வாங்கணும். நீங்கள் புத்தா ஸ்டாட்டிவ் வாங்கினா வாங்க இங்கே வந்த பக்கம் எல்லாம் வந்து சின்ன இதுகள் ஆல்ரெடி போயிட்டு நாங்கள் போயிருக்கையில் தான் ரஜினிகாந்தோட கூலி படம் அங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ கூலி படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் வரும். இந்த போஸ்டரை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே பார்க்கலாம். பழைய நம்ம ஊரில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. பட் ஒரு நாளைக்கு 3 ட்ரெயின் தானே இருக்குது இங்கேருந்து. ஆமாம், மார்னிங் ஒன்று, ஈவினிங். அது பக்கத்துலேயே இந்த செமெண்ட்ரி மெயின் ட்ரிங்கோட. ஓ, புத்திஸ்ட்டும் இந்த மாதிரி தான் செமெண்ட்ரி வச்சுருக்கோம். கடல் தான் ஒரு சைடு தான். 3 சைடு எல்லாம் ஹாய் பண்ணுங்க. ஹாய். ஹாய். பீச்லானே நம்ம. கம்பெனி ஹாய். ஒரு ஹாய் வரா. குல்குன்சியா. குல்குன்சியா. இது அதே விஷயம். வீடியோ ஆனா. ஹலோ. ஹாய். ஹாய். அடுத்து
ட்ரின்கோ நேவல் மியூசியத்துக்கு போனோம். அங்கே வந்து எல்டிடி விடுதலை புலிகளோட அந்த அவங்கள்ட்டேருந்து கைப்பற்றின எல்லா ஆயுதங்கள், துப்பாக்கி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மியூசியத்தில் கண்காட்சிக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்த்தோம் நாங்கள். நாலு பேர் அப்படியே திரும்புங்க. டாப்பி We are in Dutch camp. இங்கே ஹாய் சொல்லுங்க எல்லாரும். We are in Army Museum. And there is many weapons recovered by ശരിക്കും പറഞ്ഞ ഈ ടാങ്കല്ലേ ഇവ ടയറിൽ വെടിവെച്ചിട്ടാ അത് അവിടെ നിൽക്കുകയല്ലേ. കറക്റ്റാ മണ്ട മണ്ട അന്ന് ടയറിൽ വെടിവെക്കാൻ പറ്റും. ഇംഗ്ലണ്ടാണ്. ഏതാ ഇംഗ്ലണ്ട്? ഇംഗ്ലണ്ട്. எல்லா ஹோட்டல்லையும் பார்த்துட்டிங்கன்னா கை கழுவுற இடத்துல இந்த மாதிரி ஒரு தட்டி மாதிரி வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில். அது எதுக்கு அப்படின்னா நம்ம கை கழுவியில் இருக்கிற சோறை கலெக்ட் பண்ணி அதை ஏதாவது அனிமல்ஸ்க்கு போடுறதுக்காக. இது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு எல்லா ஹோட்டல்லையும். அதனால தான் அதை ரெக்கார்ட் பண்ணோம். அடுத்து நாங்கள் ஒரு செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல்னு ஒரு சர்ச்சுக்கு போனோம். அடுத்த நாள் வந்து ஆகஸ்ட் 15th மதர் மேரியோட ஃபெஸ்டிவலாக இருந்ததுனால அடுத்த நாள் வந்து அந்த ட்ரின்கோவோட பிஷப் அங்கே வரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் உள்ளார போய் சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணுறவங்கலாம் ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்கு ரெடி ஆனோம். ஸோ இது செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல் சர்ச்சு ட்ரின்கோ. அடுத்து ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் மாதிரி இந்த ஒரு ஐஸ்கிரீம், இது டிராஃபிக் லைட்ஸ்னு சொல்கிறாங்க. ரெட்டு, எல்லோ, க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இது மாதிரி அந்த டிராஃபிக் லைட்ஸ் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிலே இருந்துச்சு. டிராஃபிக் லைட் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிராஃபிக் லைட்ஸ். திருகோணமலை டச் பே. Hi, we are at Trigonmale Dutch Bay. அப்புறம் இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ப்ரான்ஸ் வடை. நம்ம ஊரில் இருக்கிற மசால் வடையை பருப்பு வடையில் அப்படியே ஒரு ப்ரான்ஸை வச்சு முழு ப்ரான்ஸை வச்சு வறுத்து கொடுக்குறாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. யாருக்கு அதுக்குதான் எப்படிங்கிறாங்க നമ്മുടെ കയ്യിൽ കൊടുക്കാല്ലേ പിള്ളേരെ ചെക്ക് ചെയ്യത്തില്ല. പോയാ ഡബിൾ ലോട്ടറി. കുട്ടാപ്പിനെ കൂടെ കൺഫിസ്കേറ്റ് ചെയ്ത് വെച്ചാ ചെന്നൈ എത്തുമ്പോ തരാന്ന് പറഞ്ഞത് ഓക്കെ. ഇതിനെയും കൂടെ എടുക്കോ ചെന്നൈ എത്തുമ്പോ തന്നതെന്ന് പറയാം. അതെ 1 നിമിഷം ഒന്ന് സൈഡാണ്. 1 നിമിഷം
இது ஊத்துறக்கா திருகோணமலையில் பார்த்தா திருவள்ளுவர் சிலை அங்கே இருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இலங்கை ஃபுல்லாகவே நிறைய திருவள்ளுவர் சிலை வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கல. அந்த இருக்கு. ஏய் நம்ம ஷிப்பு அங்கே பாருங்கப்பா. ஏய் நம்ம ஷிப்பை பாருங்கப்பா. நம்ம ஷிப்பு தான் பேபி. ஸ்ரீலங்காவில் ஓரளவுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க. ரோட்டில் பார்த்தோம்னா ஜீப்ரா கிராசிங்க்கு முன்னாடி ஒரு டயக்னல் மாதிரி ஒன்று வரும், ஒரு டைமண்ட் மாதிரி. அந்த டைமண்ட் வந்துருச்சு அப்படின்னா யாருமே ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வண்டியெல்லாம் க்யூவாக நிற்கிது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த டைமண்ட் டு டைமண்ட் வர வரைக்கும் இடையில ஜீப்ரா கிராசிங் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஓவர்டேக் பண்ணவும் மாட்டாங்க. அதே மாதிரியே ஸ்லோவாகவும் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. ஸோ அதை வந்து எல்லாருமே ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த டைமண்ட் வந்து அந்த ஜீப்ரா கிராசிங் முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே ஸ்ரீலங்கா போனதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதை அவங்க நல்லாவும் ஒபேவும் பண்ணுறாங்க. அங்கே ரூல்ஸும் பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. Now that is absolutely zero. That's gone on the other way. Hello? Oh, yeah. Kind of like, இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டே. இங்கே வந்து காங்கேசன் துறைக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு ஷட்டில் போட் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போட்டில் போய் நம்மளை காங்கேசன் துறையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் வச்சு நம்மளை ஒரு பாயிண்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கேகேஎஸ் காங்கேசன் துறை ஜாஃப்னாவோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான். ஸோ இது நாங்கள் அப்ஸ்ட்ரக்டட் ஓஷன் வியூவில் இருக்கிறதுனால அவங்க இறக்குறது எல்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியுது. கார்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லை எப்படி இது? அம்மாவோடது என்னோடது நீ வச்சுக்கிறேன், நீ உன்னோட நீ வச்சுக்கிறது. ஆமாம் உங்களோட கொடுக்குறீங்களா இல்லை? ஓகே சும்மா ஒரு எடு, கடலை எடு, நீ எடுத்துட்டு வா, நீ எடுத்து கொண்ட. ஹலோ, ஷிப்லேருந்து நம்ம கிளம்பியிருக்கோம். விடு அப்படியே கை உள்ள விட்டு. Hi, we are in the boat to Jaffna. Hello. Hi, Solo. Bye. Hi. We are in Jaffna. Hello, we are in Jaffna. To Jaffna in a boat. We are in lifeboat on the way to Jaffna. Hi. அப்படியே அங்கிட்டு ஒரு வீடு. இந்த கடலை மாணிக்கா எடுத்து பா மாணிக்கா. அதெல்லாம் பா சொல்லி அது இதெல்லாம் சரியா இருக்கும்.
நாளைக்கு தான் அந்த ஷட்டில் போட் வச்சு நம்மளை காங்கேசன்துறை போர்ட்டில் விட போகிறாங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே நம்ம வந்து ஜாஃப்னா ட்ரிப்பில் ஜாஃப்னா அன்னைக்கு நம்ம வெளியில் வர்றது நல்லாயிருக்கும். இந்த போட்டில் வந்துட்டு திரும்ப போகிறதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். Pala, touch ko dyan din. Touch yun, daan. Touch ka ka. Sana touch ma. Yara. നോക്ക് തറ. ഹലോ സ്ഥലത്തിന്റെ പേര് കാങ്കേശൻതുറൈ പോർട്ടില് വി കെയിം ആൻഡ് വി ആർ ഗോയിങ് ഇൻ എ ഷട്ടിൽ ബസ് ടു ഔട്ട്സൈഡ്. ഹായ് പറ, എല്ലാരും പറ ഹായ് പറ. ഹായ് 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 സുലൈമാൻ. அதுக்கப்புறம் ஜாஃப்னா லைப்ரரிக்கு வந்தோம். அந்த ஜாஃப்னா லைப்ரரியில் உள்ளார வீடியோகிராஃப்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெளியில் மட்டும் வீடியோகிராஃப் எடுத்துருந்தோம். பட் உள்ளார நிறைய தாட் ப்ரோவோக்கிங்காகவும் லைப்ரரியோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிற மாதிரியும் புக்ஸோட இது நம்ம தமிழ் புக்ஸோட செக்ஷன், இந்தியன் செக்ஷன், இலங்கை செக்ஷன் அப்படின்னு சொல்லி நல்லா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெளியில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்கும். ஹாய் ஹாய் சுலி. எவ்வளோ வண்டிக்கிட்ட என்னது இல்லை போலாமா எப்படி? கப்பலில் விட்டுறோம். கப்பலில் அவ்வளோ பெரிய கப்பலில் விட்டுறோம். நாங்கள் எங்கே வருது? Fort. I'm also
நம்ம இவ்வளோ பே பண்ணுறோம்ல. என்ன ஜோகனா? எங்கே இருக்கீங்க? ஜாஃப்னால இருக்கீங்கன்னு சொல்லு. யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு சொல்கிறா. ஜாஃப்னா ஃபோர்ட். ഞങ്ങൾ ജാഫ്ന ഫോർട്ടിൻ്റെ അകത്താണ്. നാங்கள் ജാഫ്ന ഫോർட்டுக்குள்ளே இருக்கோம். இருக்கும் நான் जाफना फोर्ट ली दीवी जाफना फोर्ट ली दीवी। नमस्कार। मैं जाफना फोर्ट हूँ। हाँ पंजला मैं जाफना फोर्ट में हूँ। गार्डन இல்லையா? जाफना फोर्ट யாழ்ப்பாணம். கீழே இறங்கணும். வந்துருவோட அங்கே போனீங்கன்னா தூக்கோனே இறங்கிக்க. நீ இறங்கி இல்லடா அக்கா மாதிரி அவன் தைரியமா நிற்கிறான். சரி நான் கண்மணி இங்கிட்டு வாங்க. வேப்பு தான். நீ கூலிங் கிளாஸ் கழட்டி பார்த்தா தெரியும் வேப்பா இல்லைன்னு. ஃபோர்ட் ஜாஃப்னாவோட விசிட்டை முடிச்சுட்டு ஜாஃப்னா மார்க்கெட்டு பக்கம் வந்தோம். அங்கே போண்டா வடை இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம். ரம்பூட்டான் வாங்கினோம். ரம்பூட்டான் கொஞ்சம் சீப்பாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மேக்னெட்டை தேடி 2-3 கடை அலைஞ்சோம். கடைசியாக ஒரு வழியாக மேக்னெட்டுக்கும் ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக காங்கேசன்துறை ஃபோர்ட்டுக்கு வந்தோம். வந்து அங்கே ரீச் ஆகிட்டு எங்களோட ட்ரிப்பை என் பண்ணிட்டோம். ஷிப்புக்கு போயிட்டோம்.